இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நமக்கே தெரியும், இந்த சீரியலில் நிறைய ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வந்தாச்சு. முக்கியமாக பாண்டியனுடைய கேரக்டர்லேயே ஒரு பெரிய மாற்றம் வந்தாச்சு அப்படின்ட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் எம்டன் மகனில் இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி எப்போ பார்த்தாலும் ரொம்ப கோவமாக முசுடாக காமிச்சு இப்போ அவர் இயல்பாக அதே சமயத்தில் எல்லார் மேலேயும் பாசமாக இருக்க ஒரு கேரக்டராக எப்படி சீசன் 1 மூர்த்தி இருந்தாரோ அதே மாதிரி இந்த சீசன் 2 பாண்டியனை மாற்றிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எடுத்த உடனே குழலி நேற்று ஓவராக ஒரு பேசி நல்லா ஆடுனாங்க ராஜி அப்படின்னு சொன்னதை கூட ஏற்றுக்க முடியாமல் அவ்வளோ செல்லம். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவள் ஆட்டக்காரி மாதிரி ஆடினா, அவள் என்ன குடும்பத்து பொண்ணு மாதிரி ஆடினா அப்படின்லாம் பேச உடனே மேடையில் வச்சே எல்லாரும் திட்டி விட்டுறாங்க. கோமதியும் திட்டிடுறாங்க, பாண்டியனும் திட்டிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு சோகமாகி கோவமாக கிளம்பி போயிட்டு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மேலே எல்லாத்தையும் அவள் அப்படி தான் பேசுவா, விடு, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் மீனா இவங்களை ராஜியை இழுத்து போய் ஆடெல்லாம் வச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் கீழே அழுதுகிட்டு இருக்க குழலிக்கு கையிலே ஒரு ஜாங்கிரியெல்லாம் 2 ஜாங்கிரி வாங்கிட்டு உனக்கு பிடிக்கும் தானே ஜாங்கிரி போட்டோம் அப்படின்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு பாண்டியன். நீ என்ன குழந்தையா, உனக்கே ஒரு குழந்தை இருக்குன்னு கோமதி திட்டினதுக்கு என்னைக்கு இருந்தாலும் நம்ம குழந்தை தானே அப்படின்னு பாண்டியன் ஒரே பாசமாலாம் பேசிகிட்டு இருக்காரு. அவங்களும் அப்படின்னு வேற பாவமாக தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சரி பண்ணி அவங்கள்ட்ட நான் நல்லா இருந்தேன்னா அவன் நல்லா இருந்தா சொல்லுங்கன்னு திருப்பி குழலி கேட்க அதுக்கப்புறமா ஒரு வழியா சரி ஓகே அப்படின்னு அவங்கள சரி பண்ணுறதுக்கா, ஆமாப்பா நீ தான்ப்பா நல்லா ஆடினேன், நீ தானப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு அவங்கள சிரிக்க வச்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழலியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா கதிர்கட்டையும் இந்த பக்கம் செந்திலையும் கூப்பிட்டு, என்ன இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்களுக்கு கிடச்சிருக்க பொண்ணுங்க உண்மையிலே தங்கமான பொண்ணுங்கப்பா அப்படின்னு. ஓ அப்போ எங்கள் அக்காவை சரியில்லைங்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்க, தயவு செஞ்சு கோத்து விட்றாதப்பா தாங்க முடியாது அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. இவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சரவணன் வேற ரூமில் தான் தூங்கலான்னு போயிட்டாரு. ஆனால் இன்னும் ஒரு தூங்கலை. அங்கேயே பாண்டியனும் வந்துடுவார் அப்படின்னா அவர் பிளேடு போடுவாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விசாலாட்சின்னு சொல்லிட்டு யாரோ இவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லாதவங்க மணமகன் அறையில் அந்த பெரிய ரூமில் மணமகன் அறையில் இன்னொரு ரூமில் அவங்க தூங்குறாங்க. அவங்க தூங்கினதுனால இப்போ அவங்களோட சொந்தக்காரங்க இன்னும் 2 பேர் வந்துடுறாங்க. அதனால் இப்போ மீனாவுக்கும் ராஜிக்கும் தூங்குறதுக்கு இடம் இல்லை. உடனே இன்னொரு ரூம் ஒன்று காலியாக இருக்குது, அந்த ரூமுக்கு நாங்கள் போயிடுறோம், நீங்கள்லாம் ஒன்றா படுத்துக்கோங்க அப்படின்ட்டு மீனா தன்னுடைய அத்தை கோமதி காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களும் கிளம்புறாங்க. இதே சமயத்தில் இப்போ மணமகள் அறையில் இருக்க இப்போ இவங்களுக்கு தங்கமயில் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா புது பிரச்சனை என்னென்னா ஏசி ஒர்க் ஆகலை. காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும், ஏசி இல்லாமல் ரொம்ப அனலாக இருக்குது, மழை வேற பெய்யலையேன்னு புலம்பிகிட்டு இருக்காரு மாணிக்கம். கல்யாணத்தை வச்சுட்டு மழை பெய்யணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சமாக அறிவு இருக்குது அவங்களுக்கு, இவங்க வேறு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 ரூம் தள்ளி ஒரு ஏசி ரூம் இருக்குது, அந்த ரூம் காலியாக தான் இருக்குது, அங்கே போயிடலான்னு கிளம்பி சின்ன ரூமுக்கு இவங்க எல்லோரும் 4 பேரும் போயிடுறாங்க. போகும்பொழுது அந்த ரூமுக்கு தான் தூங்கலான்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் வந்த உடனே அவங்கள்ட்ட, ஐயோ நாங்கள் இங்கே தூங்கலான்னு வந்தோமே, ஏசி ஒர்க் ஆகலை, எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை, ஆனால் தங்கமயில் கல்யாண பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எங்களுக்கு ஏசி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் போய் மணமகள் அறையில் தூங்குறோங்கிறாங்க. ஸோ மணமகள் அறையில் இவங்க தூங்க போகிறது தான் பிரச்சனைக்கான காரணமே. ஏன்னா இவங்களை இப்போ கடத்திட்டு போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பி மணமகள் அறைக்கு போக இப்போ இங்கே எல்லாரும் தூங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உடனே சரவணன் தன்னுடைய மனைவிக்கு, வருங்கால மனைவிக்கு கால் செஞ்சு, நீ மயங்கி விழுந்தோடனே எனக்கே உலகமே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதலாக பொழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு, உன்கிட்ட பேசணுன்னு தான் பேசுகிறேன், இப்போ எல்லாம் சரியாயிடுச்சா, இப்போ எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு இவர் தனியாக அவர் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த கொஞ்சல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜியும் மீனாவையும் கடத்திட்டு போகிறாங்க. இந்த சமாச்சாரங்களுக்கு நடுவில் கதை எப்படி போகுது நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, கடைசி நிமிஷத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடும் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ